நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான். இந்த செவ்வாய் பயிற்சி பாருங்க, இந்த அமைப்பு ஏறக்குறைய 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு. அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்மத்துல கேதுவோட செவ்வாய். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா, பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். அவரு கடகத்துல இருந்தாரு, நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வராரு. நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒண்ணுங்க. இந்த செவ்வாய் கேது இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செவ்வாய் பாருங்க 3 மற்றும் 8க்கு அதிபன். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம், 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்டானம். ரெண்டுத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்? 12ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல போய் கேதுவோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணுவான்? நிறைய பேருக்கு பாருங்க தூக்கம் கெடும். ஓகேங்களா? சாப்பாடு கெட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தப்ப யோசிக்க வேண்டாம், நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும். நானு கம்ஃபர்ட்டா 3 நேரம் நல்லா உட்காந்து வடை பாயசோட சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு பணம் வந்துருமா? நம்ம சாப்பாடு கெட்டு தூக்கம் கெட்டு அலைஞ்சி திரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சா மட்டும்தானே நம்மளுக்கு காசு வரும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன்னும் கேத்துவோட இணைவு அப்படின்னு போது கேத்து 12ஆம் பாவம் ஒரு பெரிய பிளஸ்ங்க. என்னன்னா இறை உணர்வு மேல, இறை ஆற்றல் மேல நாட்டம் அப்படின்றது வரும். எனக்கு கடவுளை அடையணும்னு எனக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சுப்பா. குலதெய்வ கோயிலுக்கு போலாமான்னு பாக்குறேன், நிறைய தீர்த்த யாத்திரை போலாமான்னு பாக்குறேன், காசி போலாமான்னு பாக்குறேன், கயா போலாமான்னு பாக்குறேன். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வீண் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இந்த காலகட்டத்துல திருமணம் பண்றீங்க அப்படின்னா திருமணத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் கன்சர்னா இருக்கு அப்படின்னா அதுலயும் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பொதுவாவே இப்ப சனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியா இருக்கா இல்லைங்களா? அப்ப ஆரோக்கியம் கவனம் தேவை, பயணம் கவனம் தேவை அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பொதுவாவே இது 2.5 வருஷமே நம்ம அப்படிதான் பாத்துக்கணும். இந்த 45 நாள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. பெருசா ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றத சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? வீண் செலவு, நம்ம இப்போ செலவு அப்படின் போது நம்ம அதுக்கு தேவையான செலவு அப்படின்னு தான் நினைப்போம். செஞ்சு முடிச்சு 1 மணி நேரம் கழிச்சு யோசிப்போம், இது தேவைதானா, இதையே வாங்கணும், வாங்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அவசரப்பட்டு எந்த ஒரு செலவு பண்றதுக்கு முன்னாடியும் 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இப்பயே இந்த க்ஷணமே அப்படின்றத மாத்திட்டு இருப்பா நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு யோசிங்க. அந்த இன்னையில இருந்து நாளைக்கு போறதுக்குள்ள அந்த மனசுல மாற்றம்னு ஏற்படும். அது அத்தியாவசிய செலவா இருந்தா ஆமா இது தேவைதான் அப்படின்னு நாளைக்கு போய் வாங்கிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணுங்க. இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணும்போது மனசுல பாருங்க, மனசு அலசி ஆராய்ச்சி செய்யலாமா வேண்டாமா, செய்யலாம்னா செஞ்சா ஓகேவா அப்படின்றத அனலைஸ் பண்ணும். ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா ஒரு விஷயம். நம்ம கிட்ட ஆல்ரெடி 3 கார் இருக்கும். நம்மளுக்கு ஒரு காரை பார்த்தோன்னே புதுசா ஒரு கார் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனா 3 காருக்கே வேலை இருக்காது. நம்ம பெருமைக்காக வாங்கியிருப்போம். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு 2 நாள் நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின் போது தேவையில்லை. இருக்கிற 3 காருக்கே வேலை இல்லை. என்னத்த பெருமை, என்னத்த கௌரவம்? ஒன்னும் இல்லை. யாரும் நம்மள பெருசா மதிச்சு ஒன்னா ஆக போறது இல்லை. மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுக்கு பெருசா மரியாதை கொடுப்பாங்க, நாளைக்கு நம்மள பெருசா தூத்துவாங்க. அதுதான் வாழ்க்கை. எப்பயுமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஜாதகமும் இல்லை. 365 நாளும் அவங்க பிறந்ததுல இருந்து இறந்த வரைக்கும் அவங்களுக்கு மரியாதையே தான்ப்பா. அவங்க கிட்ட குட்டியூட்டு கூட நெகட்டிவ் இல்லை. அவங்கள தப்பா பேசுற மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஜாதகமே இல்லை அப்படின்ற மாதிரி யாரோட வாழ்க்கையும் இல்லை. சரிங்களா? அப்ப பெருசா தேவையில்லாத ஒரு பகட்டுக்காக எதுவும் செய்யாதீங்க. அந்த வீண் செலவு அப்படின்றது வேணாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஆயிருக்கு அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. எது செய்யறதுனாலும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க. இது பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி, குடும்பத்துல நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி. நீங்க கன்னிராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃப்க்கு உரிய மரியாதை கொடுங்க. நீங்க கன்னிராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட்க்கு உரிய மரியாதை கொடுங்க. இந்த 45 நாள் சுலபமா கடந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காமா அப்படின்னு கேட்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்துல ஹனுமன் கோயில் இருக்கு அப்படின்னாமா நீங்க சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயில் போங்க. இந்த 45 நாள்ல 2 முறையான போங்க. ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு போகும்போது கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. ஸ்வீட் ஒரு கிலோனாலும் வாங்கிட்டு போங்க, 1/2 கிலோனாலும் வாங்கிட்டு போங்க. இல்லம்மா நாங்க வீட்லயே சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்து போறோம்னா தாராளமா செஞ்சு எடுத்து போய் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பு கொடுங்க. அது ஹனுமனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லைங்க. டைரக்டா நீங்க கொண்டு போய் கொடுங்க. ஹனுமனோட சன்னதியில நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னும் போது பாருங்க, அங்க செவ்வாயும் கேத்துவும் பிரீத்தி ஆவாங்க. அதே மாதிரி நிறைய கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமா போங்க. நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.